நாளைக்கு காலையில் அடை செய்ய போகிறேன். அதுக்கு இப்போவே எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருவேன். விடிய காத்தால் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் அதில். சரியா? வாங்க. 1/2 டம்ளர் இட்லி அரிசி. சரிங்களா? அது மட்டும்தான் டம்ளரில், மற்றது எல்லாமே இந்த கையில் மட்டும்தான் போடுறோம். 2 ஸ்பூன் கணக்கு கருப்பு கவுனி அரிசி. சரியா? அடுத்து கம்பு, நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது. அடுத்து தெனை, அப்புறம் துவரம்பருப்பு, அடுத்து பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு. இவ்வளோதான். இதை ஊற வச்சிடணும். விடிய காத்தால எதிர்த்து ஊற வச்சுருவேன். இதுதான் எல்லாமே. இவ்வளோ 1/2 டம்ளர் அதெல்லாம் கணக்கே கிடையாது. இதில் வெள்ளை சுண்டல் போடலாம், கருப்பு சுண்டல் போடலாம், மொச்சா போடலாம், எல்லாமே போடலாம். நாளைக்கு காலையில் அடை செய்கிறதுக்கு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எந்திரிச்சு தண்ணி ஊற்றி வைக்கணும். ஊற வச்சுருந்தேன் இல்லைப்பா, அந்த மாவு இப்போ அரைச்சிட்டேன். நேற்று போட்டு நைட்டு கருப்பு கவுனி எல்லாம் போட்டுருந்தால, கம்பு தினையெல்லாம், அந்த மாவு இப்போ அரைச்சாச்சு. இப்போ அடை ஊற்ற போகிறேன். முருங்கைக்கீரை பார்த்தேன் இப்போ மேலே இருக்குது, நான் அதை போகல. இந்த தோசை நல்லாயிருக்கும். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி இருக்குது. தம்பி வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே போட்டுருக்கேன். இந்தாங்க.